வேளக்கார வீரர் படை பெரிய கடைவீதியின் வழியாக போனது. கடையின் கடைசியில் சென்ற சில வீரர்கள் ஒரு தின்பண்ட கடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்துக்கொண்டு மற்ற வீரர்களுக்கு வழங்கினார்கள். பிறகு வெறும் கூடையை கடைக்காரனுடைய தலையில் கவிழ்த்த போது வீரர்களும் வீதியில் சென்றவர்களும் சத்தமாக சிரித்தார்கள். இன்னொரு வீரன் ஒரு மூதாட்டியின் கையில் இருந்த பூக்கூடையை விழுங்கினான். பூவையெல்லாம் வாரி இறைத்துக் கொண்டே பூமாரி பொழிகிறதடா என்று கூவினான். அவன் வாரி வீசிய பூக்களை பிடிக்க முயன்ற வீரர்கள் குதித்தும் சிரித்தும் கும்மாளம் அடித்தார்கள். எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு வீரன் நிறுத்தி மாட்டு வண்டியில் இருந்து பூட்டு அவிழ்த்து விரட்டி அடித்தான். மாடு மிரண்டு மக்கள் கூட்டத்திலேயே புகுந்து சிலரை தள்ளி கொண்டு ஓடியது. மீண்டும் ஒரே கோலாகல சிரிப்பு தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் பழுவேட்டரையரின் வீரர்களைப் போல் இவர்களும் விளையாடுகிறார்கள். இவர்களுடைய விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறது. நல்ல வேளை இவர்களுடைய பார்வை நம் மீது விழாமல் ஒதுங்கி நின்றோம். இல்லாவிட்டால் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். வந்த காரியம் கெட்டு போயிருக்கும் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் அவனுக்கு தெரிந்தது. வேளக்கார படை வீரர்களின் விளையாடல்களை இங்குள்ள ஜனங்கள் அவ்வளவாக வெறுக்கவில்லை. அவர்களுடைய கும்மாளத்தில் ஜனங்களும் சேர்ந்து குதூகலித்தார்கள். இதை பற்றி கேட்கலாம் என்று திரும்பி பார்த்த போது பூக்கூடைகளுடன் நின்ற சிறுவனை காணவில்லை. கூட்டத்திலும் கோலாகலத்திலும் அந்த வாலிபன் எங்கேயோ போய்விட்டான். வேளக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் பழுவேட்டரையர்களின் குடும்பத்தாருக்கும் அந்த உரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது. தன்னிடம் இருந்த முத்திரை மோதிரத்தை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை. அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளைக்கு உதயத்துக்கு பிறகு கோட்டைக்குள் செல்வதே நல்லது. ராத்திரியில் கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியம். கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று முழுவதும் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிக களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். இல்லாவிடில் நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இந்த குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும். ஆப்பம் அதிரசம் முதலிய தின்பண்டங்கள் விற்ற கடைகளில் மக்கள் ஈ மொய்ப்பது போல் மொய்த்து அந்த பண்டங்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். வாழைப்பழங்களும் வேறு பலவித கனிகளும் மலைமலையாக குவிந்து கிடந்தன. பூக்கடைகளை பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை. முல்லையும் செண்பகமும் புஷ்ப குன்றுகளைப் போல் காட்சி தந்தன. அந்த மலர் குன்றுகளை சுற்றி பெண்மணிகள் வண்டுகளைப் போல் ரீங்காரம் செய்து மொய்த்தார்கள். புஷ்ப கடைகளின் அருகில் சென்றதும் வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்துக் கொண்டான். அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானால் எவ்வளவு சௌகரியமா இருக்கும். இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்படி எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். குதிரையிலிருந்து இறங்கி அவனை அணுகினான். தம்பி, பூக்கூடைகளில் ஒன்றையும் காணோமே, பூவெல்லாம் எங்கே? விற்றாகிவிட்டதா என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஐயா, விற்பதற்காக நான் பூ கொண்டு வரவில்லை. கோயில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகிவிட்டது. வீட்டுக்கு திரும்பி போகிறேன். தம்பி, எந்த கோயிலுக்கு நீ புஷ்பகைங்கரியம் செய்கிறாய்? தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா? ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில் தான் போலிருக்கிறது. பெரிய கோவிலா அது? இல்லை, சிறிய கோவில் தான். கொஞ்சம் காலமாக இந்த தஞ்சையில் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி திருவிழா ஆர்ப்பாட்டங்கள் அதிகம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கை கோவிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதில்லை. தம்பி, நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்காக ஏதேனும் சன்மானம் உண்டா? எங்கள் குடும்பத்துக்கு இதற்காக மானியம் இருக்கிறது. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட சட்டம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம். தம்பி, தளிக்குளத்தார் கோயில் செங்கல் திருப்பணியா அல்லது கருங்கல் பணி செய்திருக்கிறார்களா என்று வல்லவரையன் கேட்டான். அவன் வருகின்ற வழியில் பல செங்கல் கோயில்களுக்கு கருங்கல் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதை பார்த்திருந்தபடியால் இவ்விதம் கேட்டான். இப்போது செங்கல் கோயில் தான். கருங்கல் திருப்பணி விரைவில் தொடங்கும் என்று கேள்வி. இந்த திருப்பணியை உடனே நடத்த வேண்டும் என்று பழையாறை பெரிய பிராட்டியார் விரும்புகிறாராம். சிறிது நேரம் அந்த வாலிபனும் வந்தியத்தேவனும் மௌனமாக நடந்து கொண்டார்கள். பின்னர் வந்தியத்தேவன், தம்பி, இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன். ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். ஐயா, இந்த நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அயல்நாடுகளில் இருந்து வருகிறவர்களுக்கென்று ராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இஷ்டமா இருந்தால் என்று நிறுத்தினான் அந்த வாலிபன். தம்பி, உன் பெயர் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். அமுதன், சேந்தன் அமுதன் என்று கூறினான் அந்த வாலிபன். அடடா, எவ்வளவு நல்ல பெயர்! கேட்கும் போதே என் நாவில் அமுது ஊறுகிறதே. எனக்கு இஷ்டமா இருந்தால் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம் என்று தானே நீ சொல்ல தொடங்கினாய்? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? தம்பி, என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது. அதனால் தெரிந்து கொண்டேன். உன் வீடு எங்கே இருக்கிறது? நகர எல்லையை தாண்டி பூந்தோட்டம் இருக்கிறது. தோட்டத்துக்கு உள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன். தம்பி, அப்படியானால் உன் வீட்டுக்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் இன்றிரவை கழிக்க முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன். என்னை பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்பாக்கியசாலி. தம்பி, ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? என் தந்தை இறந்து போனார். ஆனால் அது மட்டும் இல்லை, என் தாய் பிறவியிலேயே துர்பாக்கியசாலி. பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள்.
விட்டார்கள், வாருங்கள் போகலாம். அரை நாளிகை நேரம் நடந்து அவர்கள் நகர்ப்புறத்துக்கு அப்பால் இருந்த பூந்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுகமயக்கத்தை உண்டாக்கியது. நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இரைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. பக்கத்தில் 2 குடிசைகள் இருந்தன. தோட்ட வேலையில் உதவி செய்த 2 குடும்பத்தார் அந்த குடிசைகளில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனை அமுதன் அழைத்து வந்தியத்தேவனுடைய குதிரைக்கு தீனி வைத்து மரத்தடியில் கட்டி வைக்கும்படி கூறினார். பிறகு வீட்டுக்குள் அழைத்து சென்றான். அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்பாக்கியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேளாது என்று தெரிந்தது. ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்பியதை வந்தியத்தேவன் கண்டான். கூறிய அறிவின் ஒளியும் அம்முகத்திலிருந்து வீசியது. அமுதன் சில சைகைகள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவனை நாளையே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தாள். சற்று நேரத்துக்கெல்லாம் இலை போட்டு அந்த அம்மாள் உணவு பரிமாறினாள். முதலில் இடியாப்பமும் இனிப்பான தேங்காய் பாலும் வந்தன. அந்த மாதிரி இனிய பலகாரத்தை வந்தியத்தேவன் தன் வாழ்நாளில் அருந்தியதில்லை. 10-12 இடியாப்பமும் அரைப்படி தேங்காய் பாலும் சாப்பிட்டான். பிறகு புளிக்கறியும் சோமள பணியாரமும் வந்தன. அவற்றையும் ஒரு கை பார்த்தான். அப்படியும் அவன் பசி அடங்கவில்லை. கடைசியாக கால்படி அரிசி சோறும் அரைப்படி தயிரும் சாப்பிட்டான். பிறகுதான் அவன் இலையிலிருந்து எழுந்தான். சாப்பிடும் போதே வந்தியத்தேவன் தஞ்சை கோட்டை அரண்மனை பற்றிய விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். பிறகு அமைச்சர்கள் அனைவரும் தற்சமயம் கோட்டையில் இருக்கிறார்களா என்று கேட்டான். ஐயா, எல்லோரும் எப்படி இருப்பார்கள்? பல பல காரியமாக வெளியிலே போய்கொண்டும் வந்து கொண்டும் தான் இருப்பார்கள். பெரிய பழுவேட்டரையர் 4 தினங்களுக்கு முன்னால் வெளியே சென்றார். கொள்ளிடத்துக்கு வடக்கே நடுநாட்டுக்கு சென்றதாக கேள்வி. தம்பி, போனவர் ஒருவேளை திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா? ஐயா, இன்று சாயங்காலம் பழுவூர் இளையராணியின் பல்லக்கு வந்தது. கோட்டை வாசலில் நானே பார்த்தேன். ஆனால் பழுவேட்டரையர் வரவில்லை. ஒருவேளை வழியில் எங்கேனும் தங்கிவிட்டு நாளை வரக்கூடும். தம்பி, இளவரசர் மதுராந்தக தேவரும் கோட்டைக்குள் தானே தங்கியிருக்கிறார். ஆமாம், பழுவேட்டரையர் அரண்மனைக்கு பக்கத்தில் மதுராந்தகரின் மாளிகை இருக்கிறது. சின்ன பழுவேட்டரையரின் திருமகளை மனம் புரிந்த மருமகர் அல்லவா? ஓஹோ, அதுவும் அப்படியா? எனக்கு இதுவரையில் தெரியாதே. ரொம்ப பேருக்கு தெரியாது தான். சக்கரவர்த்தியின் உடல் நலத்தை முன்னிட்டு திருமணத்தை கோலாகலமாக நடத்தவில்லை. தம்பி, மதுராந்தக தேவர் இப்போது கோட்டைக்குள் தானே இருக்கிறார். கோட்டைக்குள்ளே தான் இருக்க வேண்டும். ஆனால் மதுராந்தக தேவர் சாதாரணமாக வெளியில் வருவதில்லை. மக்கள் அவரை பார்க்க முடிகிறதும் இல்லை. சிவபக்தியில் ஈடுபட்டு பெரும்பாலும் யோகத்திலும் தியானத்திலும் காலம் கழிப்பதாக கேள்வி. ஆனாலும் இத்தனை நாளைக்கு பிறகு கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரே என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஆமாம், அது கொஞ்சம் வியப்பான காரியம்தான். கல்யாணத்துக்கு பிறகு மதுராந்தக தேவரின் மனமே மாறி போயிருப்பதாக சொல்கிறார்கள். நமக்கென்ன அதை பற்றி பெரிய இடத்து பேச்சு பேசாமல் இருப்பதே நல்லது. சேந்தன் அமுதனிடம் இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. ஆனால் அதிகமாக ஏதேனும் கேட்டு சந்தேகத்தை கிளப்பிவிட அவன் விரும்பவில்லை. இத்தகைய சாது பிள்ளையின் சிநேகம் தனக்கு பேருதவியா இருக்கும். தஞ்சையில் தங்குவதற்கு இந்த மாதிரி ஒரு வீடு அகப்பட்டதும் தன்னுடைய அதிர்ஷ்டம்தான். மேலும் நீண்ட பிரயாண களைப்புடன் முதல் நாள் இரவு கண் விழித்ததும் சேர்ந்து கொண்டது. கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. சேந்தன் அமுதன் அவனுடைய நிலையை அறிந்து விரைவில் படுக்கை போட்டு கொடுத்தான். தூக்க மயக்கத்தில் கடைசியாக வந்தியத்தேவனுடைய மனதில் பழுவூர் இளையராணியின் திருமுகம் வந்தது. பழுவூர் ராணியின் முகத்தோடு இன்னொரு அனுபவமும் அவனுக்கு நினைவூட்டியது. சிறு பிராயத்தில் ஒரு சமயம் காட்டு வழியாக போய்க் கொண்டிருக்கையில் திடீரென்று படம் எடுத்து ஆடிய பாம்பு ஒன்று வந்தியத்தேவன் முன் எதிர்பட்டது. வந்தியத்தேவனால் பாம்பின் படத்திலிருந்து கண்ணை அகற்றவே முடியவில்லை. பார்த்தது பார்த்தபடி நின்றான். பாம்பும் ஆடிக்கொண்டே இருந்தது. பாம்பு ஆடிய போது அதற்கிணங்க இவன் உடம்பும் ஆடியது. திடீரென்று ஒரு கீரிப்பிள்ளை வந்து பாம்பின் மீது பாய்ந்தது. இரண்டுக்கும் சமமான யுத்தம் தொடங்கின. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தியத்தேவன் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டான். என்ன உதாரணம்? இந்த புவன மோகினியை படமெடுத்த பாம்புக்கா ஒப்பிடுவது? இவளுடைய பால்வடியும் முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும் பசி தீர்ந்து விடுமே. நாளைக்கு அவளை மறுபடியும் காணப்போகிறோம் அல்லவா? இவள் ஓர் அபூர்வமான அழகித்தான். ஆனால் குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசியல் ஆற்றங்கரையிலும் பார்த்த அந்த இன்னொரு பெண், அவளுடைய முகத்திலும் அழகு சுடர்விட்டது. 2 முகங்களும் சுந்தர முகங்களா இருந்தாலும் அவற்றுக்குள் எத்தனை வேற்றுமை! அதில் கம்பீரமும் பெருந்தன்மையும், இதில் மோகனமும் கவர்ச்சியும். இப்படி அவன் உள்ளம் அந்த 2 மங்கையரின் முகங்களையும் ஒப்பிட்டுக் கொண்டிருந்த போது மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டாள். கொடுங்கோல் அரசியான நித்திராதேவி வந்தியத்தேவனை பரிபூரணமாக ஆட்கொண்டாள். வந்தியத்தேவனும் ஆழ்ந்து தூங்கினான். இரவெல்லாம் கட்டையை போல் தூங்கிவிட்டு காலையில் சூரியன் உதித்த பிறகு வந்தியத்தேவன் துயிலெழுந்தான். விழித்துக் கொண்ட பிறகும் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். சேந்தன் அமுதன் தேவார பாடல்களை பாடிக்கொண்டே கொன்றை மலர்களை பறித்துக் கொண்டிருந்தான். அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு திருநீர் புரைந்திருந்த சேந்தன் அமுதன் சிவபக்தனாகிய மார்க்கண்டையனை போல் தோன்றினான். இப்படி இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையின் குரலை கேட்க அவனுடைய அன்னை கொடுத்து வைக்கவில்லையே என்ற எண்ணத்துடன் வந்தியத்தேவன் எழுந்தான். இன்று சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்தே தீர வேண்டும். பெரிய பழுவேட்டரையர் திரும்பி வருவதற்குள் சக்கரவர்த்தியை பார்த்தால் தான் பார்த்தது. அவர் வந்துவிட்டால் அது சாத்தியமில்லாமலே போகலாம் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டே பூந்தோட்டத்துக்கு பக்கத்திலேயே இருந்த தாமரை குளத்தில் குளித்துவிட்டு வல்லவரையன் ஆடை ஆபரணங்கள் அணிந்து தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டான். காலை உணவுக்கு பிறகு சேந்தன் அமுதன் உச்சிவேளை பூஜை கைங்கரியத்துக்காக பூக்கூடையுடன் கிளம்ப வந்தியத்தேவன் சக்கரவர்த்தியின் தரிசனத்துக்காக புறப்பட்டான். இருவரும் நடந்தே சென்றார்கள். கோட்டைக்குள் குதிரையை கொண்டு போக வேண்டாம் என்று
வல்லவரையன் முன்னமே தீர்மானித்திருந்தான். குதிரை நன்றாக இளைப்பாற அவகாசம் கொடுப்பது அவசியம். சீக்கிரத்தில் குதிரையை தொலைதூர பிரயாணத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டி வரலாம் என்று வந்தியத்தேவன் எண்ணியிருந்தான். அமுதனும் வந்தியத்தேவனும் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தனர். தம்பி, உன் அன்னையை தவிர உனக்கு வேறு உற்றார் உறவினர் யாரும் கிடையாதா? இருக்கிறார்கள். என் அன்னையுடன் கூட பிறந்த தமக்கையும் தமையனும் உண்டு. தமக்கை காலமாகிவிட்டாள். தமையனார் கோடிக்கரை குலகர் கோயிலில் புஷ்ப கைங்கரியம் செய்கிறார். அத்துடன் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கும் பணியும் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு புதல்வனும் ஒரு புதல்வியும் உண்டு. எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம். சிலர் ஊமையாக பிறப்பார்கள், மற்றவர்கள் இனிய குரல் படைத்திருப்பார்கள், நன்றாய் பாடுவார்கள். உன் மாமனின் மகள் ஊமை இல்லையே என்று கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை என்று சேந்தன் அமுதன் கூறினான். அப்படியானால் நன்றாய் பாடக்கூடியவள் என்று சொல்லு. உன்னை காட்டிலும் நன்றாய் பாடுவாளா? அழகா இருக்கிறது உங்கள் கேள்வி. குயில் காக்கையை விட நன்றாய் பாடுமா என்று கேட்பது போலல்லவா இருக்கிறது. பூங்குழலி பாடினால் சமுத்திரராஜா அலையறிந்து ஓசை செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாக கேட்பார். உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா? அழகான பெயர் என்று சொன்னான் வந்தியத்தேவன். பெயர் மட்டும்தானா அழகு? அவளும் அழகிதான். அவளுடைய அழகுக்கு மானும் மயிலும் அவளிடம் பிச்சை கேட்க வேண்டும் என்று சேந்தன் அமுதன் கூறினான். சேந்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியிலேயே பூரணமாக ஈடுபடவில்லை என்பதை வல்லவரையன் கண்டு கொண்டான். அப்படியானால் உனக்கு தகுந்த மணப்பெண் என்று சொல்லு. மாமன் மகள் ஆகையால் முறைப்பெண்ணும் கூட தானே. கல்யாணம் எப்போது என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு தகுந்தவள் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவன். பழைய நாட்களிலே போல பூங்குழலிக்கு சுயம்வரம் வைத்தால் 56 தேசத்து ராஜாக்களும் வந்து போட்டி போடுவார்கள். அப்படியானால் உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்து விடுவாய் என்று சொல்லு. நன்றாய் இருக்கிறது. இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியை போல் இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலியுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் பூங்குழலியுடன் வாழ்கிறேன் என்று தான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்லி என்ன பயன்? ஏன் பயனில்லை? உனக்கு சம்மதம் இருக்கும் போது அநேகமாக கல்யாணமானது போலத்தானே எல்லோரும் பெண்களை கேட்டுக்கொண்டு தானா கல்யாணம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு பெரிய பழுவேட்டரையர் 65 வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த ராணியின் சம்மதத்தின் பேரிலா திருமணம் நடந்திருக்கும்? அண்ணா, அது பெரிய இடத்து சமாச்சாரம். நாம் ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? முக்கியமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் கோட்டைக்குள் போகிறீர்கள். கோட்டைக்குள் பழுவேட்டரையர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம். பேசினால் ஆபத்து வரும். என்ன தம்பி, ஒரேடியாக பயமுறுத்துகிறாயே? மெய்யாகத்தான் சொல்கிறேன். 2 பழுவேட்டரையர்களும் தான் இப்போது சோழ சாம்ராஜ்யத்தையே ஆளுகிறார்கள். அவர்களின் அதிகாரத்துக்கு மிஞ்சிய அதிகாரம் வேறு கிடையாது. சக்கரவர்த்திக்கு கூடவா அவர்களை விட அதிகாரம் இல்லை? சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். பழுவூர்காரர்கள் போட்ட கோட்டை அவர் தாண்டுவதில்லை என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். அவருடைய சொந்த புதல்வர்களுடைய பேச்சு கூட காதில் ஏறுவதில்லை என்கிறார்கள். அதிலும் சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்த பிறகு பழுவேட்டரையர்களுடைய அதிகாரம் எல்லை இல்லாமல் போய்விட்டது. அவர்களை தட்டி பேசுவதற்கே யாரும் கிடையாது. தம்பி, பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார் உனக்கு தெரியுமா? நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னால் வீரபாண்டியன் போரில் மாண்டான். அச்சமயம் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களை செய்ததாக கேள்விப்பட்டேன். மதுரை சோழ ராஜ்யத்துக்கு உட்பட்டு விட்டது. ஆனால் வீரபாண்டியனுக்கு ரகசியமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் எடுத்துக்கொண்டு சதி செய்கிறார்களாம். பழையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது என்று பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இங்கே கோட்டையும் வலிவுள்ளது, கட்டுக்காவலும் அதிகம். தம்பி, சுந்தர சோழரின் உடம்பை பற்றி எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் என்ன நோய் என்று மட்டும் யாருக்கும் தெரிவதில்லை. தெரியாமல் என்ன, சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து 2 கால்களும் செயலிழந்து போய்விட்டன. அடடா, அவரால் நடக்கவே முடிவதில்லையோ? நடக்க முடியாது. யானை அல்லது குதிரை மீது ஏறவும் முடியாது. படுத்த படுக்கைதான். பல்லக்கில் ஏற்றி இடத்துக்கு இடம் கொண்டு போனால் தான் போகலாம். அதிலும் வேதனை அதிகம். ஆகையால் சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளியே கிளம்புவதே இல்லை. ஆகா, என்ன பரிதாபம்! அண்ணா, பரிதாபம் என்று கூட சொல்லக்கூடாது. அதுவும் ராஜ நிபந்தனை என்று சொல்லி பழுவேட்டரையர்கள் தண்டனை விதிப்பார்கள். இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது. சேந்தன் அமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிக்குளத்தார் ஆலயத்தை நோக்கி சென்றான். வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கோட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான்.